இது கினி ஏஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. 2025 மே 21 புதன்கிழமை இஸ்ரேலிய படைகள் இன்று அதிகாலை முதல் காசா மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதுவரை குறைந்தது 42 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்ததாவது, அக்டோபர் 7, 2023 முதல் இன்று வரை காசாவில் 53,573 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1,21,688 பேர் காயமடைந்துள்ளனர். அரசு ஊடக அலுவலகம் வெளியிட்ட புதிய தரவின்படி, இடிந்த மண்குவியையில் புதைந்திருப்பவர்கள் உட்பட மொத்த பலி எண்ணிக்கை 61,700 தாண்டியுள்ளது. பசிப்பிணியாக்கும் போர், 14,000 அப்பாவிக் குழந்தைகள் மரணத்தை நோக்கி ஐநா அமைப்புகள் எச்சரிக்கின்றன. 14,000 குழந்தைகள் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் மரணமடையும் அபாயத்தில் உள்ளனர். காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மார்ச் 2 முதல் தற்போது வரை பசிப்பிணியாக்கும் இஸ்ரேலின் கொள்கையால் 326 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ உதவிகளும் உணவுப் பொருட்களும் சரியாக விநியோகிக்கப்படவில்லை. சில லாரிகள் அனுமதிக்கப்பட்டாலும் இஸ்ரேலின் தடைகள் காரணமாக அந்த உதவிகள் மக்களிடம் செல்லவில்லை. இத்தாலி போர் நிறுத்தம் உதவித் தொகுப்பு அனுமதிக்க வேண்டும். இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ தாஜானி தனது எக்ஸ் முந்தைய ட்விட்டர் பக்கத்தில், இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், எல்லைகள் திறக்கப்பட வேண்டும், போருக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்திட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் காசாவிலிருந்து மருத்துவ பராமரிப்புக்காக இத்தாலிக்கு கொண்டுவரப்பட்டவர்களின் 52 உறவினர்கள் தற்போது ஜோர்டானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மருத்துவமனைகளில் பயங்கர நிலை, யாருடைய உயிரை காப்பாற்றுவது? நாசர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் அஹ்மத் அல்-ஃபர்ரா, சிறுவர்களின் உயிர் காப்பாற்றுவதற்கே எங்களிடம் போதிய மருந்துகளும் வசதிகளும் இல்லை. யாருக்கு அதிக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறார்களோ அவர்களையே முன்னிலைப்படுத்த வேண்டியுள்ளது. அல்-அக்ஸா மற்றும் தஹ்ரீர் மருத்துவமனைகள் முழுவதும் நோயாளிகள் தரைமேல் படுத்தப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் காசா முழுவதும் வந்த காயமடைந்தவர்களை சமாளிக்க முடியாத நிலை தொடர்கிறது. இஸ்ரேலியர் உதவி லாரிகளை தடுக்க முயற்சி. கைது கரம் அபு சலேம், கெரெம் ஷலோம். எல்லையில் உதவித் தொலைவுகளை தடுக்க இஸ்ரேலிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர். பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூறினார், நம் குடிமக்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உதவியை அனுமதிப்பது தேசிய தற்கொலை. போலீசார் சிலரை கைது செய்தனர். தற்போது வரை 100 லாரிகள் அனுமதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் நிகழ்நிலையாக வெறும் 5 லாரிகளே காசாவிற்குள் சென்றுள்ளன. மேற்கு கரையில் 20 பேர் கைது, வீடுகள் இடிக்கப்பட்டன. மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் 20 பேர், இதில் மீடு பெண்கள் உட்பட பல முன்னாள் கைதிகளை கைது செய்தனர். மீண்டும் ஒருமுறை 2021 சுட்டுக் கொல்லப்பட்ட அப்துல் காதிர் அல் கவாஸ்மியின் வீடு இடிக்கப்பட்டது. இது 2வது முறையாகும். இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல். தெற்கு லெபனானில் 2 பேர் கொல்லப்பட்டனர். லெபனானில் தையர் அருகே உள்ள ஹவ்ஷ் ஐன் பாலில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலால் கார் சேதமடைந்துள்ளது. இதுவே நேரத்தில் பிஏ தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் லெபனானில் ஆயுதக் குழுக்களை பற்றி பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளார். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காசா கான்ஸ் திரைப்பட விழாவில் வெளியீடு போரின் மனவேதனையை பதிவு செய்யும் புதிய ஆவணப்படமான ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காசா இன்று கான்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுள்ளது. முடிவுரை: காசா நிலைமை மனித நேய கோட்பாடுகளுக்கு எதிரான சாட்சியமாகவே காணப்படுகிறது. உள்நாட்டு பசிப்பிணி, மருத்துவ வசதிகள் இல்லாமை, அநீதியான தாக்குதல்கள், இவை அனைத்தும் நாசமாக்கும் நிலையை உருவாக்கியுள்ளன. உலக நாடுகள் தற்போது கடும் அழுத்தங்களைத் தந்தும் பொதுமக்களின் உயிர்கள் இன்னும் காவல் செய்யப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. கினி ஏஐ நியூஸ், உங்கள் உண்மையின் சக்தி குரல். தொடர்ந்து புதிய செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.